ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அமுதும் அருளும் சேனல். நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். என்னடா ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இந்த செடியவே காட்டுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. இந்த செடியை வச்சு தான் நாம் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இந்த செடி பேரை தான் ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையா வளர்ந்துருக்கு. ஸோ இதை வச்சு இன்னைக்கு பஜ்ஜி சுட போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த பஜ்ஜிக்கான தேவையான இலையை பறிச்சுக்கிடுவோம். நல்ல பெரிய இலையா, ஓட்டை அந்த மாதிரி இல்லாத இலையா பறித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 1க்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண இந்த இலை கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயில் போடையில் கொஞ்சம் தெரிச்சு எடுக்கும். இந்த ஓமவல்லி இலை ஒரு மூலிகை செடி, நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. சளி, இருமல் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. இந்த இலையை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இதை அப்படியே கொடுங்க குழந்தைங்களுக்கு, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின பஜ்ஜி மாவு தேவையான அளவு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கேசரி பொடி உங்களுக்கு வேணும்னா கலரிங்காக ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாவு கட்டியாகவோ தண்ணியாகவோ இருந்துடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். தண்ணியாகவோ கட்டியாகவோ இருந்துச்சுன்னா இலையில மாவு ஒட்டாது. இப்போ இந்த மாவில் இலையை நல்லா டெப் பண்ணி நம்ம நல்லா காஞ்சிருக்கிட்டு இருக்க எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த இலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுக்கரட்டும். பொரிஞ்ச பிறகு வேறு ஒரு பேனில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் அவங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இதை செஞ்சு கொடுங்க. இதை வேகமாக செஞ்சிடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் சூடான டீயோட சூடான பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.